கடந்த 3 மக்களவைத் தேர்தல்களில் போட்டியிட்ட சுமார் 21,000 வேட்பாளர்கள் தாங்கள் செலுத்திய 46 கோடி ரூபாய் டெபாசிட்டை இழந்துள்ளனர். டெபாசிட் இழக்க செய்வோம். இதுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களது அரசியல் எதிரிகளை நோக்கி தேர்தல் களத்தில் சூளுரைக்கும் வாக்கியம். தேர்தல் என்றாலே செலவுதான். போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு மட்டுமல்ல, தேர்தலை நடத்தும் ஆணையத்துக்கும் தான். பூத் ஸ்லிப் தொடங்கி வாக்குப்பதிவு எந்திரங்களை திறந்து முடிவுகளை அறிவிக்கும் வரை பல்வேறு நிகழ்வுகளுக்காக கோடிகளில் செலவாகிறது. இவ்வளவு செலவு மிகுந்த தேர்தலை யாரும் விளையாட்டாக எடுத்துக்கொண்டு அதிகமானோர் போட்டியிடக் கூடாதே என்பதற்காகவே டெபாசிட் வசூலிக்கப்படுகிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி மக்களவை தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடம் 25,000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினரிடம் 12,500 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. தேர்தலில் பதிவாகும் செல்லத்தக்க வாக்குகளில் 1/6 பகுதி வாக்குகளை பெற்றால் மட்டுமே டெபாசிட் தொகை திரும்ப வழங்கப்படுகிறது. அதன்படி கடந்த 2009, 2014, 2019 ஆண்டுகளில் தேர்தலில் போட்டியிட்ட சுமார் 21,000 பேர் தங்களது டெபாசிட் தொகை 46 கோடி ரூபாயை இழந்துள்ளனர். 2009 8,070 பேர் போட்டியிட்ட நிலையில் 6,829 பேர் 15 கோடியே 59 லட்சம் ரூபாயை இழந்துள்ளனர். 2014 8,251 பேர் களத்தில் இருந்த நிலையில் 7,000 பேரின் 14 கோடியே 57 லட்சம் ரூபாய் டெபாசிட் தொகை பெறவில்லை. 2019 6,923 பேர் தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் 8,054 பேர் 14 கோடியே 86 லட்சத்தை இழந்துள்ளனர். இந்த தரவுகளின் அடிப்படையில் 15% வேட்பாளர்கள் மட்டுமே தங்களது டெபாசிட் தொகையை திரும்ப பெற்றுள்ளது தெரிய வந்துள்ளது.